85 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு கடந்த முறை வழங்கப்பட்ட உள்துறை, கல்வி, மின்துறையுடன் கூடுதலாக கால்நடை, வனத்துறை, சட்டத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நிதித்துறை, வருவாய், சுகாதாரம், கூட்டுறவு, கலால் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சித்தார்த். சித்தார்த், இப்ப புதுச்சேரியில அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த இலாக்காக்கள் எந்தெந்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது புதுச்சேரியில் கடந்த இந்த 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் என்டிஏ கூட்டணியானது வெற்றி பெற்றது. இந்த நிலையில புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைத்த நிலையில என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மீண்டும் புதுச்சேரி முதலமைச்சராக அமர்ந்தார். தொடர்ந்து கூட்டணியில் 3 அமைச்சர்கள், என்ஆர் காங்கிரஸ் 3 அமைச்சர்களும் பாஜக 2 அமைச்சர்களும் என்று பிரிக்கப்பட்டது. இதில் இந்த அமைச்சர்கள் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சர் பதவியேற்ற போது 2 அமைச்சர்களும், பிற்பாடு 3 அமைச்சர்களும் தங்களது பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த இலாக்கா கொடுப்பதில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டது. தொடர்ந்து பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் தனக்கு கடந்த முறை வழங்கியதை உள்துறை வழங்க வேண்டும் என்று பாஜக சார்பில் அவருக்கு உள்துறை வழங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலமைச்சர் தனக்கு தன்னிடம் உள்துறை இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். தொடர்ந்து இதற்கான குழப்பங்கள் நீடித்து வந்தது. யாருக்கு, எந்த அமைச்சருக்கு எந்த இலாக்கா கொடுப்பது என்பதில் தொடர் இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில 85 நாட்களுக்கு பிறகு அமைச்சர்களுக்கான இலாக்கா இன்று வெளியிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து இலாக்கா வழங்குவதற்கான, அதாவது இலாக்கா மாற்றத்திற்கான அனைத்து கோப்புகளையும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு தற்போது அரசு இதழ் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நிதித்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரம், கூட்டுறவு, கலால் ஆகிய துறைகளும், அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு உள்துறை, கால்நடை பராமரிப்பு, வனத்துறை, மின்சாரம், கல்வி மற்றும் சட்டமும், அதேபோல் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை, துறைமுகம், தொழிலாளர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த அமைச்சர் ராஜவேலுக்கு ஆதிதிராவிடர் நலம், தகவல் தொழில்நுட்பம், வீட்டு வசதித்துறை, புள்ளியியல் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல் அமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் இருந்த அமைச்சர் சிவக்கொழுந்துக்கு குடிமை பொருள் விநியோகம், சமூக நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம், சிறுபான்மையர் நலம் ஆகியோர் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதே போல் காரைக்காலை சேர்ந்த பாஜக அமைச்சர் GNS ராஜசேகருக்கு வேளாண் துறை, விளையாட்டுத்துறை, கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 85 நாட்களுக்கு பிறகு இந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்த இலாக்கா ஒதுக்கப்படாதது பெரும் சர்ச்சையை, அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்கட்சிகள் தொடர்ந்து இதுக்கு கண்டனமும் தெரிவித்து வந்த நிலையில 85 நாட்களுக்கு பிறகு இந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டது அமைச்சர்களிடையே மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாஜக அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு கடந்த முறை வழங்கப்பட்ட உள்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் மின்சாரத்துறை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சித்தார்த்.